வலு சர்ப்பம் உள்ள நுழைஞ்சுதா? ஏவாள்கிட்ட வந்து கேட்குது, ஆண்டவர் உங்களது ஏதாகிலும் சொன்னது? நல்ல கவனிங்க, நமக்கு தெரியாதவர்கள் யாராகிலும் நம்மிடத்தில் ஏதாகிலும் கேட்டா இங்க என்ன கேட்டிருக்கணும் தெரியுமா? ஏவாள் அடுத்த கேள்வி கேட்டு, நீ யார், உனக்கு இங்க என்ன, அதான கேட்டிருக்கணும். ஆனா மாறாக ஏவாள் சர்ப்பத்தோடு உரையாடலை ஆரம்பித்தாள். அப்படிதானே சொல்லப்பட்டிருக்குது. ஏவாள் வந்து சர்ப்பத்தில் கேட்கிறதுக்கு, நீ யார், எதற்காக இங்கே வந்தாய், நீ எங்க, அப்படிதானே. ஆனா பாருங்க, ஆனா மாறாக வேதம் சொல்லுகிற, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. யாரிடத்தில் நாம் பேச வேண்டுமோ அவரிடத்தில் மட்டும் என்ன செய்யணும். ஆனா சர்ப்பம் பாருங்க தந்திரமா அவங்ககிட்ட சொல்லுது, நீங்க சாகவே, தேவன் சொல்றாரு நீங்க செத்து போவீங்க, இவன் சொல்றா சாக மாட்டோம். தேவன் சொன்ன நடந்துச்சா, சாத்தான் சொன்ன நடந்துச்சா? வேதம் சொல்லுது, அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கான்னு வேதத்தில் தெளிவாய் சொல்லப்படும். வாசிங்க அவருடைய 4வது வசனம். தேவன் ஆதாமை ஏவாளை உண்டாக்குகிற பொழுது எப்படி உண்டாக்கினார்? தேவ சாயலாகவே. புரியுதா? இனிமே என்னங்க, தேவனா மாற வேண்டிய, நான் இருப்பதா தேவ சாயல் தான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சந்தேகம், நம்ம அப்படித்தான் இருக்கிறோமா? ஏவாளுக்கு சந்தேகம். இங்க சாத்தான் சொல்றான், நீங்க தேவனை போல, என்ன சொல்றீங்க, நான் எங்க ஏற்கனவே தேவனை போல தான். நாங்க நல்ல கவனிங்க, நம்ம யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்கிற ஒரு தெய்வீக ஞானம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இங்க சர்ப்பம் ஏவாள்கிட்ட கேட்டுச்சு, ஏவாள் பேசுனதெல்லாம் நடந்தது என்ன தெரியுமா? வாசிங்க அதனுடைய 7வது வசனம். நல்ல கவனிங்க, தேவன் ஆதாமை ஏவாளை உண்டாக்கின நேரத்தில் அவர்கள் நிர்வாணத்தை மறைக்கும்படியாக ஒரு ஆவிக்குரிய வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவங்க நிர்வாணிகள் என்று அவர்களுக்கு என்ன செய்யல. என்றைக்கு அந்த பழத்தை அவர்கள் புசித்தார்களோ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதாவது அவர்கள் ரட்சிப்பு என்கிற வஸ்திரங்கள் விலகுகிறது. அவர்களுடைய கண்களுக்கு தெரியும் தாங்கள் நிர்வாணிகள் என்று. முதலாவது கீழ்ப்படியாமையினால் வந்த விளைவு நிர்வாணம். அதாவது உங்களுக்கு இன்னும் புரிய முடியாது சொல்லனா, ரட்சிப்பை இழக்கிற அனுபவங்கள், ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகிற அனுபவங்கள். இங்கே அதான் சொல்லப்படுகிறது, ஆதாம் அந்த ரட்சிப்பு என்கிற அந்த வஸ்திரத்தை முதலாவது இழந்தான் என்று சொல்லப்படுகிறது.